Hey guys, welcome back to Bake with Banu Sami Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாம்பழ ஐஸ்கிரீம். வெறும் 3 ingredients வச்சு இந்த மாம்பழ ஐஸ்கிரீமை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த சம்மருக்கு ஏத்த பெர்ஃபெக்ட் டெசர்ட். இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க. அதுக்கு first நம்ம mango puree ரெடி பண்ணனும். 2 பெரிய மாம்பழம் எடுத்துர்க்கேன். அதை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல 100 கிராம் சர்க்கரையை போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி வெச்சுக்கோங்க. பியூரே ஆக்கிடணும். அதை தண்ணிலாம் எதுவும் ஊத்தாதீங்க. பாருங்க நல்லா இது பியூரே ஆயிடுச்சு. இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 400 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். க்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பவுலில் ஐஸ்கிரீம் பீட் பண்ணுறீங்களோ அந்த பவுலை 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் அந்த மாதிரி 1 மணி நேரம் ஃப்ரீசர்லேருந்து வச்சுருக்கேன். அதுலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் க்ரீம் போட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சரோ இல்லைனா வயர் விஸ்கை வச்சு ஸ்லோவாக பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கணும். ஸ்லோவாக பீட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் நம்ம க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது. ஆல்மோஸ்ட் நம்ம க்ரீம் திக்காயிடுச்சு. இப்போது இதில் மேங்கோ மிக்சரை போடுங்க. நம்ம வச்சுருக்கிற மேங்கோ கலவையை இதில் போட்டு நல்லா கலந்துக்கங்க. உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் வெனிலா எசன்ஸோ மேங்கோ எசன்ஸோ ஆட் பண்ணலாம். ஆர் எல்லோ கலர் உங்களுக்கு மஞ்சள் கலர் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிளிங் ராப் போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் ஓவர் நைட் வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணுங்கள். பாருங்கள் அழகாக ஸ்கூப் ஆகி வந்துடும். இந்த சம்மருக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் ஐஸ்கிரீம். நல்ல மேங்கோஸாக யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.